ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 மாசம் கிட்ட ஆச்சு. ஒரு 2 நாள் போய் இருந்துட்டு வரட்டுமாங்க? சரி பொண்ண போயிட்டு வாப்போம். ரொம்ப சந்தோஷம். எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதானே பார்த்தேன், சொல்லலையேன்னு நினைச்சேன். சரி கோவப்படாத, எங்க அம்மா எதையாவது புலம்பிட்டு இருப்பா. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டா. சரி சரி. அம்மா வீட்டுக்கு போறாளா? போனாடா 2 நாள் யாரு வேலையெல்லாம் பாக்குது? அண்ணா வாரா, நம்ம ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். அம்மா அப்பா ஐயா வந்துட்டாடியா வந்துட்டா. அம்மா ஐயா ஐயா கையும் காலும் இழுத்துக்கிட்டு போகுதே அப்பா ஐயா. இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்துச்சு, இப்போ என்ன திடீர்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு? என்னாச்சு? யார்த்தை அழுதுட்டு இருக்கியா? மர்மோல நீ 2 பாத்திரம் கழுவ சொன்ன பத்தியா? என் கை ஒரு மாதிரி கோடிட்டு போயிட்டு, என் காலு ஒரு பக்கமா இழுத்துட்டு போயிட்டு. நீ என்னவோ சொல்ல வந்திய? அது கிடக்குது. உங்க காலையும் கையும் சரியாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? நீங்க ஒண்ணு கவலைப்படாதியா. ஊசி போடாம மருந்து கொடுக்காம நான் உங்களுக்கு கையும் காலையும் குணமாக்கிறதேன். என்ன மர்மோல சொல்லுதே? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பாத்திரம் இருந்துச்சு, இந்த கையவா நகர்த்த முடியல. ஆமா மர்மோல, நான் என்ன பொய்யா சொல்லுதே? இந்த இடது காலத்தை நகர்த்த முடியல. ஆமா மர்மோல, இந்த இடது கால் தான் ஒரு மாதிரி ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது, காலை எடுத்து வைக்க முடியல. நம்பிட்டாயா? நம்பிட்டா. அம்மா எப்பா ஐயா. அப்பப்பா ஆக்டிங்ல சிவாஜியே மிஞ்சிரும் போல இருக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மர்மோல ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்ன, ஆசீர்வாதம் போடுங்க. எங்கேயும் போறியா உங்க அம்மா வீட்டுக்கு? எதுவும் நீங்க இப்படி கிடக்கும் போது எப்படி தானே உங்களை போட்டுட்டு போவே? அதெல்லாம் எங்க அம்மா வீட்டுக்குலாம் ஒண்ணும் போல. உங்களுக்கு சரியாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. முதல்ல என் கையில விடுங்காத. ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்தோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருதே.